சடன் அண்ட் சர்ப்ரைஸாக என்னோட ஃப்ரெண்டு கலை வீட்டுக்கு போயிருந்தோம். மேரேஜ் ஆன புதுசில் ஊரில் இருந்தப்ப ஹஸ்பண்டு ஏதாவது ஒரு கோர்ஸ் பண்ணுன்னு சொல்லும்போது டிஎம்எல்டி கும்பகோணத்தில் ஜாயின் பண்ணும்போது தான் கலை பழக்கம். கிட்டத்தட்ட ஒரு 17 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு, டச் வுட்டாக இருக்கு. சடனாக போனதுனால பசங்களுக்குலாம் என்ன செய்யறதுன்னு கலை ரொம்ப டென்ஸ்ட் ஆகிட்டாங்க. நாங்கள் கூலாக நாங்களே செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராணி வெஜிடேரியன் குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மிஸ்டர் சீனு சாருக்கு தலைவர் மாதிரி ஒரு பார்ட்னர் இருந்துச்சுன்னா போகிற இடத்துல கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ரிசர்வ்டாக இருப்பாங்க. கலைக்கு குட்டீஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி யாழ்னி பிறனா சின்ன பசங்க அப்போல்லாம் அடிக்கடி இங்கே வருவாங்க, கலை பிரியாணி போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப ஸ்வீட் மெமரிஸ். பசங்கள்லாம் வளர்ந்ததுனால ஸ்கூல்ஸ் அப்படின்னு பிஸி ஆகிட்டதுனால ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ணி. இன்னைக்கு போயிட்டு விசிட் பண்ணிட்டு வருவோன்னு தான் போனோம். பட் கலை விடவே இல்லை. பசங்கள்லாம் கூப்பிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க, எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ராணியே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டுக்கு போனாலும் சமையல்லையோ இல்லை மற்ற வேலைங்களையோ ஏதோ ஒரு பார்ட் எடுத்து நாங்கள் எங்கள் வீடு மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவோம். ஈவினிங் எல்லாரும் சேர்ந்து ஃபன்னாக விளையாண்டோம். அதை நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணேன். பாய்.